ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தாஜ்மஹால். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் தாஜ்மஹால் பார்க்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணோன்ட்டு. வாங்க போகலாம். செமையாக இருக்குது, குளிருக்கு. பின்னாடி இருக்குது எங்கள் அங்கிள். அங்கிள் ஹாய் சொல்லுங்க. பார்த்தீங்களா, ரிலூஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். எங்கள் அங்கிளை கலாய்க்கிறதுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அங்கிளுக்கும் என்னை கலாய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய இந்த மாதிரி கார்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த கார்ட்டில் ஏறி போயிட்டோம். அண்ட் எங்கள் அங்கிளோட கஸ்டமரை கூடயும் நாங்கள் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் ஜாலியாக தான் போயிடுச்சு. ஹாய் சொல்லுங்க எல்லாருமே. ஹாய் ஆண்டி. ஹாய் சொல்லுங்க ஆண்டி. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இதை நான் யூடியூப்பில் போடுவேன். ஆமாம், ஃபேமஸ் ஆயிடும் பை பண்ணுறாங்க. ஓ பரவாயில்ல பரவாயில்ல. ஹாய் சொல்லுங்க. சாந்தி ஆண்டி அவங்க ஃப்ரேமுக்குள்ள வாங்க. இல்லை நீங்கள் முன்னுக்கே நில்லுங்க. அப்படி ஓகே. அவங்க அப்படியே அமைதியாக ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஹாய் சொல்லுங்க. யூடியூப் ஆமாம், ஓகேவா? ஃபேமஸ் ஆண்டி யூடியூப் தான் வேகமாக ஹாய் சொல்கிறேன். கண்ணாடிலாம் எடுக்கலையா? யாரு கண்ணாடி எடுக்க? என்னோட கண்ணாடி ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நாங்கள் ஏறி தாஜ்மஹால் அந்த கேட் கிட்ட வரைக்கும் போயிட்டோம். ஒரு போகிற வழி ஃபுல்லாக நல்லா நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. அண்டு இந்த வண்டி மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் போலீஸ் செக்யூரிட்டி வாஸ் ஸோ ஹை தேர். அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்துல நிறுத்துனாங்க. அங்கேருந்து தான் டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி. ஸோ இங்கேருந்து தான் டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி. ஃபாரினர்ஸ்க்கு வந்து 2000 ருபீஸ் அண்ட் இந்தியன்ஸ்க்கு வந்து 200 ருபீஸ் டிக்கெட் வாங்கணும். ஸோ நீங்கள் மாற்றி வாங்கிடாதீங்க. அண்ட் இன்னும் போய் பார்க்குறதுக்கு அது தனி அமௌண்ட். ஸோ டிக்கெட் பாருங்கள், டிக்கெட்டோட இன்னொரு காயின் கொடுத்துருப்பாங்க. இந்த போகும்போது டிக்கெட்டும் காயினை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அண்ட் போகும்போது ஃபுல் செக்யூரிட்டி, அவ்வளோ செக்யூரிட்டி. அண்டு சில இதெல்லாம் அலோவ் பண்ணலை. ஆமாம், சில இதெல்லாம் அலோவ் பண்ணவே இல்லை. அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க, விச் மீன்ஸ் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் கார்பேஜஸ் திங்ஸ் விச் தே கன்சிடர்ஸ். ஸோ அங்கேயே இருந்து வாங்கி கிளியர் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. அண்ட் உள்ள நிறைய மங்கீஸ் இருந்தது, நிறைய மங்கீஸ் இருந்தது. அண்ட் அதுங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது. நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அங்கிள் வரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அவங்க கெஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வரத்துக்கு. ஸோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி, அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். எப்படி அப்படி கட்டினானுங்களே தெரியல. அவ்வளோ இப்போவே நம்ம விச் மீன்ஸ் இவ்வளோ ஆர்கிடெக்ட் வச்சே நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணும் போது தே பில்ட் திஸ் ஸோ நைஸ். ஸோ அது எனக்கு என்ன எப்படி சொல்கிறதுனே எனக்கு வார்த்தை வரல. ஐம் ரியலி சாரி. பட் அதை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. வாவ் அந்த மாதிரி இருந்தது சீரியஸ்லி. பட் நிறைய க்ரௌட். அங்கே போனது மார்னிங். எஸ், ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள். அண்ட் நீங்கள் தாஜ்மஹால் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
மேலே ஏறின உடனே வி ஷுட் பை திஸ் 10 rupees ஷூ கவர். பிகாஸ் மேலே போகும்போது நீங்கள் இந்த ஷூ கவர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். பிகாஸ் யூ ஷுட் நாட் ஸ்பாயில் தட் மார்பிள்ஸ். ஸோ தே கேவ் திஸ் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் வேரிங் தட். அண்ட் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோ அலௌட் இல்லைன்னாங்க. நான் வந்து தெரியாமல் புரியாமல் அவங்களுக்கே தெரியாமல் நான் வீடியோஸ் எடுத்தேன். ஸோ அது அப்படியே நீங்கள் சாங்கோட என்ஜாய் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் நாங்கள் மேலே ஏறும்போது இந்த படி ஒன்று ஒன்றும் லைக் ஸோ மச் ஹைட். நீங்களே பாருங்கள், அந்த ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டாங்க. ஆண்டி மட்டும் இல்லை, குழந்தைங்களும் சரி. இட் வாஸ் ஸோ ஹைட். அதை மேலே ஏறி போகிறதுக்கே அவ்வளோ ஹைட்டில் வச்சு அது வெறும் அதுக்கு அந்த மார்பிளுக்கு மேலேயே தான் இவங்க வந்து இந்த உட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு சில இடத்துலலாம் உட்டு தான் போட்டு வச்சுருந்தாங்க டு ப்ரிவென்ட் தட் மார்பிள். இது என்னன்னா இதில் ஃபுல்லாக கோல்டு டைமண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் வேண்டாம், அது சொன்னால் கொஞ்சம் பொலிட்டிக்ஸ் ஆகிடும். இட்ஸ் ஓகே. ஸோ இதுலேருந்து தான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டு உள்ளே வந்து கீழே ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது. அது ப்ராஹிபிட்டட் ஏரியான்னு சொல்கிறாங்க, போட்டிருந்தாங்க. அண்ட் உள்ளே நான் போகும்போதே அங்கே முன்னாடி செக்யூரிட்டி கார்டு வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. நான் அப்படியே சைலண்ட்டாக வச்சுட்டு மறுபடியும் உள்ளே போய் அங்கேயும் இருந்தாங்க. அண்டு நான் வந்து தெரியாமல் வீடியோஸ் மட்டும் எடுத்தேன். ஒரு மார்பிள்லே ஆன ஒரு தடுப்பு, அந்த தடுப்புக்குள்ள அண்டு அவங்களோட சமாதி இருந்தது. மும்தாஸ் அண்ட் ஷாஜஹானோட சமாதி இருந்தது. பட் பீப்புள் ஆர் சேயிங் தட் அது கீழே தான் அவங்க உண்மையான சமாதி இருக்குன்றாங்க. சில பேர் சிவன்லிங்கம் இருக்குன்றாங்க. ஆனால் எதுன்னு தெரியல. பட் கீழே என்னன்னு எதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளால் அது என்ன உண்மைன்னு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக மார்பிள் ஆன நெட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள். அது வந்து டீட்டெயில்டாக கிரேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ உள்ள 2 பேரோட சமாதியும் இருக்கும். அந்த சமாதி தெரியாமல் இதை கட்டினவன் எப்படி தெரியுமா? சீரியஸாக சொல்கிறேன், நான் வந்து ஜோக்குக்கு கொஞ்சம் பல டைலாக்கும் சீரியஸாக சொல்கிறேன். இதை கட்டினவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குறதான்ற டைலாக் அவங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவங்க லைஃப் சாகிற வரைக்குமே வாஸ் 3-4 ஜென்ரேஷன்ஸாகவே இவங்க இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. ஸோ தே வேர் டிசர்வ்டு. ஸோ அங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா அங்கேருந்து இன்னொரு அந்த சைடு ஒரு ஃபோர்ட் இருக்கும். அண்ட் கங்கா ரிவர் இருக்கும். ரிவரில் வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஸோ பீப்புள் வேர் டேக்கிங் ஃபோட்டோ ஃப்ரம் ஹியர் டு தேர். அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோர்ட் மாதிரி தான். சைடில் நிறைய இந்த ரெட் கலரில் ஃபோர்ட்லாம் இருந்தது. அண்ட் அதையும் நான் மோஸ்ட்டாக வீடியோஸ் எடுத்திருப்பேன். வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே செப்பரேட்டாக தான் இருந்தோம். நான் ஒரு பக்கம் தனியாக சுற்றிட்டு இருந்தேன். எங்கள் அங்கிள் அவர் கெஸ்ட்டோட தனியாக சுற்றிட்டு இருந்தாரு. அவரோட கெஸ்ட்டும் தனியாக சுற்றிட்டு இருந்தாங்க. விவர் லைக் அங்கங்கன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலி வி மேட் ஹாய் இங்கே தான் இருக்கீங்களான்னு மீட் பண்ணிட்டு, ஸோ இந்த பிளேஸ்லேயே நாங்கள் வந்து ஒரு சின்ன வீடியோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் அங்கே இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் அந்த லீனாவாதீங்க, கொஞ்சம் இருக்காதீங்க, கிளம்புங்க, வாஸ் லைக் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஈவன் தோ வி வேர் டேக்கிங் ஸோ மெனி மெமரிஸ். அதுக்கப்புறம் வி பேக்கப். ஸோ எங்கள் அங்கிளோட கெஸ்ட் எல்லாத்தையும் ஒரு ஒர்க்கு வர வச்சிட்டோம். அண்ட் இதுக்கு டாட்டா பாபி சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் நாங்கள் வந்து ஃபோர்ட்டுக்கு போனோம். இன்கேஸ் நம்மளால பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கேயே அவ்வளோ கூட்டம் வெளியவே நின்றுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வெளியவே டாட்டா பாபை காட்டிட்டு ஃபோர்ட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் வி வாஸ் லைக் சரி ஃபோர்ட் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு வி வாஸ் திங்கிங். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் நைட் 11 o'clock. ஸோ நாங்கள் ஆக்ராலேருந்து டெல்லிக்கு போனோம். பிகாஸ் தேர் ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் த டெல்லி. ஸோ என்ன பண்ணோம், இப்படியே அந்த டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு வி செட் நோ டு ஃபோர்ட். அண்ட் நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் வாஸ் பியூட்டிஃபுல். எப்படி சொல்கிறது, அந்த சன்செட் சீரியஸ்லி வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு இது பிளேஸ் என்னன்னு தெரியல, பட் வாஸ் ஸோ நைஸ். அண்ட் பெரிய ஸ்கேம் என்ன தெரியுமா டெல்லியில்? ஃபுட் ஸ்கேம் கைஸ். சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த ஹோட்டல் பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் அந்த ஃபுட் ஸ்கேம் என்னன்னா, இந்த ஹாஃப் தந்தூரியும் இந்த சிக்கன் பிரியாணியுமே எனக்கு சேர்த்து 1500 ஆச்சு. என்ன மனசே ஆறலை கைஸ்.
கஷ்டப்பட்டு ஃபுட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்ட்டுட்டு நாங்க கெளம்பிட்டோம். அண்ட் இவங்களும் சாப்ட்டுட்டு கெளம்புனதுக்கப்புறம் நாங்க எங்கள ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணோம். எல்லாரும் நெக்ஸ்ட் இயர் மீட் பண்ணலாமா? எல்லாரும் சேஃபா போயிட்டு வாங்க. பை. சேஃபா எல்லாரையும் ஏர்போர்ட்ல வந்துட்டு எங்களுக்கு பிக்கஸ்ட் ஸ்கேம்லனா எங்க ஹோட்டல் ஸ்கேம் தான். நாங்க ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணோம். ஆனா அவன் எங்க ஹோட்டலே கிடையாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹோட்டலுக்கு அவன் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டான் எங்களுக்கு. அந்த ரூம் ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்தது. சரி இந்த ராத்திரி என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டமா இருந்தது. பி கேர்ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.